ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப பயனுள்ள யூஸ்ஃபுல்லான கிளீனிங் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஃபி வேர்ல்ட். மொதல் டிப்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய இந்த மாதிரி அரிசி பேக்கை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இதை கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிடி உள்ள பேக் வரும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி கயிறுலாம் மாட்டின மாதிரி நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி அரிசியெல்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இந்த மாதிரி கவரு. அதோட மேல் போர்ஷனை இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஸோ ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, பிடியோடு சேர்த்து அந்த பிடிக்கு முன்னாடி கொஞ்சமாக லேசாக இந்த கேப் அளவு நம்ம இங்கே கட் பண்ணால் போதும். இப்போ இதை நீங்கள் கிச்சனில் அழகாக இதை மாட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம டஸ்ட்பினுக்கு யூஸ் பண்ணுற கவர்ஸ் ஆகட்டும், இல்லைனா சின்ன சின்ன இந்த மாதிரி மூடிகளாகட்டும், இல்லைனா கரண்டிகளாகட்டும், ஸோ இந்த மாதிரி போடுறதுக்கு அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இடம் பத்தலை கிச்சன் ரூம்லலாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட அழகாக எடுத்து நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா இடமே ஸ்பேஸுமே நம்மளுக்கு அவ்வளோ அடையாது. பாருங்கள், இந்த மாதிரிலாம் நீங்கள் கூட அழகாக போட்டு வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்து இன்னொரு டிப்ஸை நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ரைஸ் பேக்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா ஸோ இதை கிச்சன் நம்ம க்ளீனாக நீட்னஸாக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரைஸ் பேக்கை 3 சைடுமே கட் பண்ணி எடுத்துக்கணும். பிடியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்ல ஒரு ஷீட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அதை நான் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை கட் பண்ணி எதில் வைக்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட வெங்காய கூடை, அதுக்கப்புறம் பூண்டெல்லாம் போட்டு வச்சுருப்போம்ல, ஸோ அந்த கூடைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், என்னோடய கூடைக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அழகாக இந்த மாதிரி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வெங்காயம் நம்ம என்ன தான் வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு வச்சாலுமே அதில் இருக்க டஸ்ட்டெலாம் விழுகும். ஸோ கூடயே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுக்குப்பட்ட மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வெங்காயமும் பூண்டு நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா க்ளீனஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட கிச்சனோட கவுண்டர் டாப் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சனோட கவுண்டர் டாப் மேலே வெங்காயம் இந்த மாதிரி பூரி சப்பாத்திலாம் செய்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கவரை விரிச்சிட்டு நீங்கள் காய்கறி கட் பண்ணுறதாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் பூரி தட்டுறதாலும் சரி, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கிச்சனோட கவுண்டர் டாப் மேலே எந்த ஒரு டஸ்ட்டுமே அடையாது. நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பை நல்லா சூப்பராக க்ளீனாக வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், நம்மளோட பிள்ளைகளுக்கெலாம் பூஸ்ட்டு இந்தமாரி பால் பிஸ்கெட்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா தரையில் வச்சாலும் சரி அப்படியே கீழெல்லாம் சிந்திடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரிசி பேக்கோ இல்லை பிளாஸ்டிக் கவர்ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா கீழே சிந்தினாலுமே தரையெல்லாம் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது. நல்லா சுத்தமாக நீட்னஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து, இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் குக்கரோட விசில்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குக்கரோட விசில்ஸ் பார்த்திங்கன்னா உள்ளுக்கு இந்த டஸ்ட்டெல்லாம் அடைஞ்சிருந்துச்சுன்னா சரியாக விசிலும் வராது. அதே மாதிரி நம்ம எப்பொழுதுமே ஃபுல்லாக நம்ம எடுத்து நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி க்ளீன் பண்ணனால உள்ளே ஈரப்பதம் இருக்கிறனால ஒரு மாதிரி துரும்பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ இதை மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி டீப் லிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்மளுக்கு விசில் நல்லா நீண்ட நாட்கள் லாங் லைஃப் கொடுக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கு விசிலுமே நல்லா சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், அதுக்காக ஒரு பவுலில் கொஞ்சமாக நம்ம விம் லிக்விடும், கொஞ்சமாக வினிகர் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன், லைட்டாக தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன், அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஸோ இப்போது இது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம விசிலை இந்த மாதிரி தனித்தனியாக கலட்டினதுக்கப்புறம் அதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு துரும்பிடிச்சிருக்கு. ஸோ நல்லா அரை மணி நேரம் ஊறுறதுக்காக நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இந்த விசில் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போட்டு வச்சுருக்க டூத் ப்ரஷ், அந்த ப்ரஷ்ஷை எடுத்துக்குங்க. ஸோ அந்த ப்ரஷ்ஷை எடுத்து இப்போ பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நல்லா இந்த மாதிரி ஸ்டீல் நார் வச்சு நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க. ஸோ உள்பக்கம்லாம் க்ளீன் பண்ண வராது. அதுக்காக வீட்டில் நம்ம இருக்கக்கூடிய இந்த பட்ஸ் எடுத்து லைட்டாக அந்த தண்ணி தொட்டு நீங்கள் நல்லா இந்த மாதிரி தொடச்சி விட்டிங்கன்னா உள்ளுக்கு இருக்க அழுக்கு எல்லாமே வந்துடும். சூப்பராக நல்லா க்ளீன் ஆயிரும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் அதிகமாக ரொம்ப க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நார்மலாக டூத் ப்ரஷ் இருக்குல்ல, அதை வச்சு கூட நீங்கள் தேய்ச்சாலும் நல்லா அழுக்கெல்லாம் போயிடும். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய மளிகை பொருட்கள்லாம் ஒரு சிலதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம், ஸோ இல்லை ஓப்பன் பண்ணாமல் நீண்ட நாட்களுக்கு வெளியே வச்சுட்டோம் அப்படின்னா வண்டு புழு பூச்சியெல்லாம் வந்துடும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணாத போது இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீண்ட நாட்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு வண்டு புழு பூச்சியோ எதுவுமே வராது. ஓப்பன் பண்ணிட்டாலும் சரி, ஃபுல்லாக நல்லா சீல் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக உள்ளே எடுத்து வச்சிடலாம்.
அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிச்சனோட கவுண்டர் டாப் அதுக்கப்புறம் கேஸ் அடுப்பு எப்பவுமே உங்களுக்கு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஆயில் பிசுப்பெல்லாம் இருக்குதுன்னா இந்த ஒரு லிக்விடை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு வாரத்தில் ஒரு முறை நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப அதிகமாக கரையும் இருக்காது, அதே சமயத்தில் ஆயில் பிசுப்பும் இருக்காது. அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய விம் லிக்விடு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தண்ணி, அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. அது எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு நல்லா எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டான ஸ்க்ராட்ச் பிட் வச்சு நீங்கள் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப்பு, கிச்சனு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கேஸ் அடுப்பு எல்லா இடத்துலையுமே வந்து இருக்கிற கரை எல்லாமே சூப்பராக போயிடும். இப்போ கேஸ் அடுப்பு மேலாம் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு தேய்ச்சதுக்கப்புறம் வந்து ஒரு ஈரமான துணியில் நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா பளபளன்னு ஆயிடும் நம்மளோட கிச்சனு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஒவ்வொரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த நம்ம வைக்கக்கூடிய லேயருக்கு பார்த்திங்களா அது வந்து கம்பியில் வரும். என்னோடதுமே அந்தமாரி தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் சரி, நார்மலாக வந்து கண்ணாடியில் இருந்தாலும் சரி, நீங்கள் பொருள்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரைஸ் பேக் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரியான ஃபாயில் பேப்பர் மாதிரி வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஃபாயில் பேப்பரான ரைஸ் பேக் வந்து கட் பண்ணி நீங்கள் அழகாக ஷீட் மாதிரி விரிச்சிட்டு கூட நீங்கள் அதுக்கு மேலே வெஜிடபிள்ஸு, முட்டை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் கூட நீங்கள் அழகாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறதுனால ஃப்ரிட்ஜுமே நல்லா நீட்னஸாக இருக்கும், டஸ்ட்டு படியாது. ஓப்பன் கிச்சன் உள்ளவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் பக்கத்துலேயே வந்து இந்தமாரி ஆயில் கேனு, அதுக்கப்புறம் வந்து பருப்பெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரேலாம் வாங்கி வச்சுருப்போம். இந்த மாதிரி வாங்கி வைக்கும் போது அந்த ட்ரேயில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ரைஸ் பேக்கோட கவர் இந்த மாதிரி கட் பண்ணி அழகாக விரிச்சிட்டு அதுக்கு மேலே ஆயிலோ அதுக்கப்புறம் வந்து பருப்பு ஐட்டமும் நம்ம வச்சோன்னா நம்ம வைக்கக்கூடிய இந்த ட்ரேலாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டஸ்ட்டு படியாமல் நல்லா ஃபுல்லாக நல்லா நீட்னஸாக க்ளீனாக இருக்கும். இதுக்குன்னு வந்து அதிக விலை கொடுத்து எதுவுமே ஷீட்ஸ்லாம் வாங்க தேவையில்லை. நீங்கள் நியூஸ் பேப்பர் பதில் இந்த மாதிரி விரிச்சிங்கன்னா அழகாக தொடச்சது கூட நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நல்லா நம்ம கிச்சனுமே வந்து பார்க்கறதுக்கு நல்லா நீட்னஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன சின்ன சின்ன க்ளீனிங் டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து, இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.